வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2024க்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல அதாவது இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண வரைக்கும் இந்த டே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகல. ஒன்ஸ் ஓப்பன் ஆனா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தான் இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதே மாரி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ, எம்சிஏ, இன்ஜினியரிங் அட்மிஷன் மேனேஜ்மென்ட் சைட்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கிறோம். யாருக்காவது எம்பிஏ, எம்சிஏவோ அல்லது என்ஜினியரிங் சீட்ஸோ ப்ராப்பரான கைடன்ஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் இங்க முக்கியமா பதிவு செய்ய வேண்டியது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஜாயின் பண்றது அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல நீங்க எடுக்கக்கூடிய மிக முக்கியமான டெசிஷன். ஸோ அதனால முடிந்த வரை ப்ராப்பரான டெசிஷன் எடுங்க. வரக்கூடிய கவுன்சிலிங்க்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட், 12th அல்லது டிப்ளமோ மார்க் ஷீட், அதே மாதிரி யுஜி மார்க் ஷீட் இல்லன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். ஒருவேளை உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா சரி, மார்க் ஷீட் கிடைக்கல அப்படின்னா யுஜியோட ரிசல்ட் காப்பிய அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஃபைனல் டைம்ல அந்த ரிலாக்சேஷன் அப்படின்றத குடுப்பாங்க. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, யுஜி மார்க் ஷீட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி புரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை ரிசல்ட்ஸ் வேற அந்த யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் லேட் பண்ணாங்க அப்படின்னா இத ஆப்ஷனல்ல குடுத்துருவாங்க. அதாவது புரொவிஷனலும், டிகிரி சர்டிஃபிகேட்டும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரி தவிர மத்தவங்க எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதே மாரி டான்செட் ஹால் டிக்கெட்டையும் அப்லோட் பண்ணணும். டான்செட்டோட ஸ்கோர் கார்டையும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இதுல யாராவது டான்செட் ஹால் டிக்கெட்டோ அல்லது ஸ்கோர் கார்டோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிய கான்டாக்ட் பண்ணி நீங்க டூப்ளிகேட் காப்பி அப்படின்றத வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம வரும் நாட்கள்ல செப்பரேட்டா ஒரு வீடியோவாவே நம்ம சொல்லிடுறோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாரி சிக்னேச்சர் இது 2ம் அப்லோட் பண்ணணும். ஃபைனலா 9த் பாயிண்ட் அப்படின்றது நேட்டிவ் சர்டிஃபிகேட் அல்லது வேற ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்கறாங்கன்னா, இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேத்துக்கு மட்டும் தான் கேட்பாங்க. மத்தவங்க எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஓவராலா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும். நீங்க எம்பிஏ, எம்சிஏவுக்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்க அழகா முடிச்சிடலாம். 1 ஆர் 2 டேஸ்ல ஓப்பன் ஆயிரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அடுத்தடுத்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு, அது ரிலேட்டடான கொரீஸ் இருந்தது அப்படின்னாலும் வரும் நாட்கள்ல டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க. அடுத்தடுத்த பதிவுல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட பேசுறேன். நன்றி, வணக்கம்.